என்ன கன்றாவியா இது? யார் இவ? ஒரு மிஸ்ஸிங் கேஸாக தான் இதை விசாரிக்க ஆரம்பித்தோம். அதில் கிடைச்ச வீடியோஸ் தான் சார் இது. சொசைட்டி எங்கேயா போயிட்டு இருக்கு சார்? இதில் நீங்கள் பார்த்தது ஒரு சில வீடியோஸ் தான் சார். இன்னும் இதில் காலேஜ் கேர்ள்ஸ் ஆரம்பித்து ஃபேமிலி லேடிஸ் வரைக்கும் வீடியோஸ் இருக்குது சார். அது மாத்திரம் இல்லை சார், இதில் சில ஆண்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க சார். இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, மோட்டிவேஷன் என்ன, இந்த வீடியோஸ் எல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும் சார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸில் பண்ணுங்க. ரிசல்ட் சீக்கிரம் தெரிஞ்சாகணும். எஸ் சார். தேங்க்யூ சார். அப்புறம் அமைச்சர் திருமூர்த்தி கால் பண்ணாரா? எஸ் சார். டே ஒன்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சார். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஷூர் சார். தமிழ், இந்த பென்ட்ரைவில் சில ஃபோட்டோஸும் முக்கியமான வீடியோஸும் இருக்கு. அதே மாதிரி இதில் நிறைய ஆண்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் வந்து பிளர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம டெக்னிக்கல் டீம் கிட்ட கொடுத்து அதை இமீடியட்டாக ரெக்கவர் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். கான்ஃபிடென்ஷியலாக டீல் பண்ணுங்க. ஷோர் சார். மாலினி, ஹாய். வாங்க. காசி காணாமல் போன கேஸ் விஷயமா தான் அவங்கள வர சொன்னேன். ஓ, அந்த நாயை காணோமா? என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். யோகா டீச்சராக இருக்கேன். ஹெச்ஆரா இருக்கு. அவனை வாழ்க்கையில பார்த்துருக்கவே கூடாது சார். வேண்டாம், அவனை பற்றி பேசாதீங்க. இல்லை மேம், எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இல்லை, சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட் ஆனோம் சார். ரொம்ப கெட்டவன். தெரியாம நான் பண்ண தப்பு மேடம். அது அந்த பொறுக்கி ராஸ்கலை விட்டுட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன். லவ் பண்ணுறதா நம்பி ஏமாந்துட்டேன் சார். அலாதி, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேரிங்கா பேசினா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே லவ்வா மாறிடுச்சு சார். அதுக்கப்புறம் லவ் பண்றேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நானும் பழகி பார்த்து டிசைட் பண்ணலான்னு பழக ஆரம்பிச்சேன். நாளடைவில் எங்களோட டேட்டிங் பிசிக்கல் டேட்டிங்கா மாறுச்சு. என்ன பண்ணா உங்களை? தெரியாம பண்ண தப்பு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்னோட லைஃபையே அவ ஸ்பாயில் பண்ணிட்டான். என் கூட தனியா இருந்த வீடியோ எனக்கு அனுப்பி பணம் கொடுக்கறியா இல்ல சோஷியல் மீடியால போட்டுடுவேன்னு சொன்னேன். என்ன அப்பப்ப சித்திரவதை பண்ணி பண்ணி பணம் வாங்கிட்டே இருப்பா மேடம். அவ கேக்குறப்பெல்ல இருக்கிற காசு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அவனை நம்பி நான் ஏமாந்துட்டேன். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே சார். கப்பல் கடல்ல மூழ்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள காப்பாத்திக்கணும்னு நினைப்போமா இல்ல கப்பலை காப்பாத்திக்கணும்னு நினைப்போமா? நான் என்ன காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன். அதான் போடா மயிரேன்னு போயிட்டே இருந்துட்டேன். எங்க வீட்ல எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எங்க அப்பா அம்மா உயிரையே விட்டுருவாங்க சார். அதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணவே இல்லையா? இல்ல, இப்ப அவனை காணும்னு சொன்னதாலதான் நானே கொஞ்சம் வீட்ல நிம்மதியா இருக்கேன் மேடம். நான் நம்பரை மாத்திட்டேன். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மாத்திரம் கொடுங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறோம். உங்க பேரெல்லாம் வெளியே வராது. ரொம்ப தேங்க்ஸ் சார். குழந்தைங்களாம் இருக்காங்க மேடம். இந்த கேஸ்ல இன்னும் கொண்டு வராதீங்க மேடம், ப்ளீஸ். சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அவனன் காசி கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். உங்களை கான்ஃபிடன்ஸில் தானே பண்ண சொன்னேன்? ஆமா சார், கான்ஃபிடென்ஷியலாக தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். உங்க கான்ஃபிடன்ஷியலை தூக்கி குப்பையில போடுங்க. சோஷியல் மீடியா போய் பாருங்க. காசி மேட்டரை புட்டு புட்டு வைக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் எப்படி வெளியே போச்சு சார்? நம்ம சைட்ல இருந்து நியூஸ் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். பட் இந்த கேஸ்ல நிறைய பேர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். அங்கிருந்து ஏதாவது நியூஸ் வெளியே போயிருக்கான்னு தெரியல சார். நான் செக் பண்றேன் சார். மீடியா நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை செய்யுங்க. இமீடியட்டா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுங்க. சரிங்க சார். சென்னையைச் சேர்ந்த காசி என்ற பிசியோதெரபிஸ்ட் காணாமல் போன வழக்கின் விசாரணையின் போது பலதரப்பட்ட பெண்களை காதல் வலையில் விழ வைத்து அவர்களுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை காட்டி மிரட்டி அம்பலமாகியுள்ளது. காவல்துறை தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்வந்து தைரியமாக புகார் தகவல்கள் ரகசியம் காக்கப்படும் எனவும் காவல்துறை அறிவித்துள்ளது. நம்ம பிள்ளை எப்படி சொல்றாங்க? நம்ம பையன் அப்படியேப்பட்ட பையன் இல்லம்மா, ஏதோ குழப்பம் நடக்குது. மரியாதையா சொல்லிடு. வெளிவாயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஐயனை எப்படி வளர்க்கணும்னு தெரியாது. உங்களுக்கு நினைக்கிற மாதிரி இல்லையா? எத்தனை பையன் நல்ல பையன். வெளிவாயா நீ. அவன் அடிச்சு கொண்டு உடையங்கடா. பல உயிர்களை நாசம் பண்ணிடுவாங்க. என் புள்ளைய காணணும் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன். என் புள்ளைய குற்றவாளி ஆக்கிட்டீங்களா?
என் பையன் தங்கமானவையா. இந்த சமுதாயம் எங்களை எப்படி பாக்குது தெரியுமா? ரொம்ப கேவலமா பாக்குதியா. என் வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. குடும்பத்தோட தற்கொலை பணிகளாவா இருக்குதியா. நீங்க ஒரு பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வாழ்க்கையை தொலைச்ச 100 பொண்ணுங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எதையோ மறைக்க பாக்குறீங்க. அவனை பத்தி என்ன தெரியுமோ நீங்க அதை எங்களுக்கு சொல்லுங்க. ஐயா, எல்லாத்தையும் நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டோம் ஐயா. அதை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா. கருணா சார், அவங்க பாதுகாப்புக்கு என்ன தேவையோ அதை ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். முதல் விசாரணையில அனிதா சில உண்மைகளை மறைக்க நினைச்சா. எங்களோட கிடுக்குப்பிடியான விசாரணையில அவ உண்மையை சொல்ல ஆரம்பிச்சான். சாரி லேட் நைட்டை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. அது பரவாயில்ல. என்னாச்சு? என்ன விஷயம்னு சொல்லு. மனசே சரியில்லை, யாருக்கிட்டயா சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். சொல்லு காசி. அம்மாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன். எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரல, எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது, யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல. நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? நீயே பாவம். இல்லை இல்லை, என்கிட்ட நகையெல்லாம் சும்மா தான் இருக்கு, அது உனக்காச்சும் யூஸ் ஆகும்ல. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வேணா எடுத்துகிட்டு வரட்டுமா? வேணாம் வேணாம், உனக்கு எதுக்கு அலைச்சல், நானே வந்து வாங்கிக்கிறேன். ம் ஓகே காசி. அதுக்கப்புறம் அவன் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. அதனால அவனை பார்க்க நான் கிளினிக் போனேன். காசி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்போ எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்க? அதை கேட்கவே அவ்வளோ தூரம் வந்த? என்ன காசி, வேற ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் பிரச்சனை தான். இன்னொரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி தெரியா? ஏற்கனவே ஏன் நகை மட்டும் இல்ல, என் அம்மா நகையும் சேர்த்து வச்சு கொடுத்துருக்க. இப்போ என்ன டோட்டலா அவாய்ட் பண்ற. அப்போ உனக்கு பணம் மட்டும் தான் முக்கியம், நம்மளாம் முக்கியம் இல்ல. லவ்வா? லவ்வா? நான் எப்பமா உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன்? உன்கிட்ட சொன்னா? நம்ம அப்படித்தானே பழகணும். நீ என்ன நினைச்சுக்கிட்டா? நான் என்ன பண்றது? என்ன மொத்தமா ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டல.
நான் ஒரு பொண்ணு என்ன பண்ணிட போறான்னு தானே நினைக்கிறேன். பண்ணு, போலீஸ்கிட்ட போ, மீடியா கிட்ட போ, கலாட்டா பண்ணு, கத்தி கூச்சல் போடு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்க்கலாமா? பார்ப்போம் வா. எப்படி இருந்துச்சு படம்? நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு கெட்டவனா இருப்பேன்னு கடவுளை கூட நினைச்சு பார்க்கல. நீ இந்த பணத்தை திருப்பி கூட தர வேண்டாம். நான் வாழ்க்கையில படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டேன். பணத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன கலங்கப்படுத்திடாத. தயவு செஞ்சு அந்த வீடியோவை delete பண்ணிடு ப்ளீஸ். அது நீ நடந்துக்கிற முறையில் இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்கும். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. கடவுள் ஒருத்தர் இருந்தா உனக்கு சரியான தண்டனை கொடுப்பாரு. ஓ, அப்போ நீ பண்ண, நீ போய் கடவுளை கூட்டிட்டு வா, நம்ம அப்புறம் பேசலாம். ஏன்னா எனக்கு இப்போ டைம் இல்லை. காசு என்ன உண்மையா காதலிக்கிறான்னு நினைச்சு என்னையே நான் அவன்கிட்ட இழந்துட்டேன். என்ன தேடி வந்த வாழ்க்கையும் சரியில்லை, நான் தேடி போன வாழ்க்கையும் சரியில்லை. அங்கிருந்து வெளியே வரும்போது செத்தலான்னு தோணுச்சு. சூசைட் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியாயிருமா? வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? தெரிஞ்சே தப்பு பண்ற ஆம்பளைங்களை இந்த உலகத்துல ஹீரோங்கிறாங்க. ஆனா தெரியாம தப்பு பண்ற பொம்பளைங்களை தப்பா தானே பேசுறாங்க. திரும்ப அவனை பாத்தீங்களா? செத்தாலும் அவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். விசாரணை இன்னும் முடியல, நீங்க திரும்ப வர வேண்டியது இருக்கும். இவங்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு பிச்சை எடுக்கலாம். நாட்டில் நல்லவனே இல்லையா? சும்மா அது எல்லாத்தையும் வாங்குற வேலையை சார். வாங்கி செக் பண்ணிடுறேன் சார். சார் வணக்கம். டாக்டர் காசி காணாம போன கேஸ்ல எது நடந்தாலும் என்கிட்ட தானே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். யாரை கேட்டியா பிரஸ் மீட் கொடுத்த? சார் கமிஷனர் சொல்லி தான் சார் கொடுத்துருக்கேன். கமிஷனர் என்ன சொன்னாரு? உங்க என்ன சொன்னாரு? நீயா பேசிட்டு இருக்க? எந்த கமிஷனர் சொன்னாரு? உன்னைய மாத்த அந்த கமிஷனர் மாத்துறேன் சார். நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு ஃபர்தராக அனலைஸ் பண்ணதில் இன்னும் 6 பேரோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு சார். குட். பட் சேட் நியூஸ் என்னென்னா இந்த வீடியோஸில் இருக்க ஒரு பொண்ணு மட்டும் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க சார். உங்க மனைவி இறந்ததுக்கு காரணம் மன உளைச்சல்னு சொல்றாங்க. சாவர அளவுக்கு அவங்களுக்கு அப்படி என்ன மன உளைச்சல்? சார், என்கொயரின்ற பேரில் இன்னும் எத்தனை பேர் சார் வந்து இதே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்பீங்க? சார், இன்னொரு பொண்ணுக்கு இப்படி ஆகிடக்கூடாதுல்ல சார். அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஓரியன்ட் டிசீஸ் சார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பா. போய் சேர்ந்துட்டா. தயவு செஞ்சு விடுங்க சார். உங்க மனநிலை எனக்கு புரியுது. காசியோட கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இறந்து போன உங்க மனைவிக்கு களங்கம் வந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. களங்கத்தோட இருக்கிறவங்க கண்ணீரை துடைக்கணும்னு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கேஸ்ல நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார், இதை கேளுங்க. சாரி கிருஷ்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ராமேஸ்வரத்தில் ஏற்கனவே விசாரிச்ச மீனாட்சியை திரும்ப விசாரிக்கிறதுக்காக நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். ஆனால் வீடு பூட்டின மாதிரியே இருந்தது. காசி கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே மீனாட்சியை காணோம். அது எங்களுக்கு மேலும் அவன் மேலே சந்தேகத்தை வர வச்சது. அப்படி இருக்கும்போது சார், மீனாட்சியோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டோம் சார்.
குட். இங்க தான் நிப்பாட்டுங்க. வாங்க மீனாட்சி, வாங்க. இதுதான் கடலும் பேக் வாட்டரும் கலக்கிற இடம். மீனாட்சி, நீங்கள் இன்னும் மாறலையா? எப்போ பார்த்தாலும் பழசே நினச்சிட்டு இருக்கமா இருக்கீங்க. பழசெல்லாம் மறந்துருங்க மீனாட்சி. அன்றைக்கி பார்த்தீங்களா தங்க பாப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க விளையாடிட்டு? ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு அவள் சந்தோஷமாக இருக்கிறது நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். மழை வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு மழை பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஆனால் நான் தான் அதை ரசிக்கிற மனநிலையில் இல்லை. இப்போ ரசிச்சிட்டா போச்சு.